வணக்கம், வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். ஒரு தனியார் சொகுசு பஸ் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூரு போய்கிட்டே இருந்துச்சு. நேத்து நள்ளிரவு, அதாவது அதிகாலை 3 மணி அளவில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற கர்னூல் பக்கத்துல ஒரு இருசக்கர வாகனத்தோட இந்த பஸ் மோதிடுச்சு. மோதின வேகத்துல அந்த இருசக்கர வாகனம் பஸ்ஸோட அடியில சிக்கி எரிபொருள் டேங்க்ல போய் உரசினதால தீ பிடிச்சிருச்சுன்னு ஆரம்பகட்ட விசாரணையில் சொல்லியிருக்காங்க. இந்த தீ மளமளன்னு பஸ் முழுக்க வேகமா பரவிடுச்சு. அந்த நேரத்துல நிறைய பயணிகள் தூங்கிட்டு இருந்ததால வெளியே வர முடியாம உள்ளேயே சிக்கிட்டாங்க. பஸ்ஸோட டிரைவர், கோ டிரைவர் உட்பட சில பேர் ஜன்னலை உடைச்சு பின் கதவை திறந்து வெளியே தப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த கோர விபத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இருசக்கர வாகனோட்டி குடிபோதையில் இருந்ததா ஒரு தகவலும், பஸ்ஸோட வேகம்தான் விபத்துக்கு காரணமான்னு இன்னொரு கோணத்திலையும் இப்போ போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே சோகமான சம்பவம் இது. விசாரணையில நிறைய திடுக்கிடும் விஷயங்கள் வெளியாகி இருக்கு. சிசிடிவி காட்சிகளை வச்சு பார்க்கும்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிவசங்கர் கொஞ்சம் அலட்சியமா வண்டி ஓட்டினது தெரிய வந்துச்சு. அவரு குடிக்கிறதுக்கு பெட்ரோல் பேங்க் போன காட்சிகளும் பதிவாகி இருக்கு. அவருடைய உடலையும் தடயவியல் சோதனைக்கு அனுப்பி மது அருந்திருந்தாரான்னு உறுதிப்படுத்த போறாங்க. பஸ் இழுத்து சென்றது. விபத்து நடந்ததும் பஸ் டிரைவர் வண்டியை நிறுத்தாம மோட்டார் சைக்கிளை சுமார் 200 மீட்டர் முதல் 300 மீட்டர் தூரம் வரை இழுத்துக்கிட்டே போயிருக்காருன்னு தெரிய வந்துச்சு. இந்த உராய்வு மற்றும் பைக்கில் இருந்து கசிந்த பெட்ரோல் தான் தீப்பிடிக்க முக்கிய காரணமா இருந்திருக்கு. இந்த தீ விபத்துல இவ்வளோ பேர் உயிர் இழந்ததுக்கு வேற ஒரு விஷயமும் காரணமா இருக்கலாம்னு விசாரணையில சொல்றாங்க. அந்த பஸ்ஸோட சரக்கு பகுதியில லக்கேஜ் கார்கோ கம்பார்ட்மெண்ட்ல 234 ஸ்மார்ட் போன்கள் பார்சலா இருந்துச்சாம். இதோட மதிப்பு சுமார் 46 லட்சம் இருக்கும்னு சொல்றாங்க. தீ விபத்துல அந்த ஸ்மார்ட் போன்களோட லித்தியம் பேட்டரிகள் வெடிச்சிருக்கலாம். அதனாலதான் தீ ரொம்பவே வேகமா பரவி பஸ்ஸை முழுசா எரிச்சு எலும்பு கூட ஆக்கிருச்சுன்னு தடயவியல் நிபுணர்கள் சந்தேகிக்கிறாங்க. பஸ் டிரைவர் மற்றும் கோ டிரைவர் 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் கைது செஞ்சிருக்கிறாங்க. பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவர் லட்சுமையா விபத்து நடந்த உடனே வண்டியை நிறுத்தாம இழுத்துச் சென்றதும் அப்புறம் பயந்துட்டு பயணிகளுக்கு உதவாம ஓடி போனதும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்துச்சு. டிரைவர் லட்சுமையா 5ஆம் வகுப்பு வரைதான் படிச்சிருக்கிறாரு. ஆனா 10ஆம் வகுப்பு படிச்சதா போலீஸ் சான்றிதழ் கொடுத்து லைசன்ஸ் வாங்கினதும் விசாரணையில வெளியாகியிருக்கு. 2 டிரைவர்கள் மீதும் அலட்சியமா வண்டி ஓட்டுதல் மற்றும் அதிவேகமாக செல்லுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த விபத்துல உயிர் தப்பிச்சவங்க தீ பரவுன வேகத்துல பஸ்ஸோட பிரதான கதவு மெயின் டோர் லாக் ஆகிட்டதால ஜன்னலை உடைச்சு வெளியே குதிச்சதா சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஸ்ஸுக்குள்ள இருந்த இருக்கைகளோட துணி, திரைச்சீலைகள் போன்ற பொருட்கள் எளிதில் தீப்பற்றக்கூடியதா இருந்ததும் தீயோட வேகத்தை அதிகரிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த விபத்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹைதராபாத் பெங்களூரு நெடுஞ்சாலையில் பாலம் என்ற இடத்துல நடந்த இன்னொரு கோரமான பஸ் தீ விபத்தை நினைவுபடுத்துவதாகவும் இருக்கு. இப்போதைக்கு போலீஸ் இந்த எல்லா கோணத்திலையும் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸுல சுமார் 41 பயணிகள் இருந்தாங்க. டிரைவர்கள் உட்பட 21 பேர் உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. விபத்து நடந்த நேரம் அதிகாலை 3 மணிங்கிறதால நிறைய பேர் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க. ஒருத்தர் விழிச்சு பார்த்தப்போ பஸ்ஸோட முன்னாடி தீ மளமளன்னு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சாம். கதவை திறக்க முயன்ற போது மின் கசிவு காரணமா அது பூட்டிக்கொண்டு திறக்க முடியாம போயிருக்கு. தீ விபத்து ஏற்பட்ட ஒரு சில வினாடிகளிலேயே பஸ் முழுக்க கரும்புகை நிறைஞ்சிருச்சு. அதனால உள்ள இருந்தவங்களுக்கு மூச்சு விட முடியாம கண் தெரியாம பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. பயங்கர சத்தம் கேட்டு எழுந்த பயணிகள் கதவு திறக்காததால உயிர் பிழைக்க ஒரே வழியா ஜன்னல்களை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிலர் லேப்டாப்பை கூட வச்சு ஜன்னல் கண்ணாடிகளை உடைச்சு வெளியே குதிச்சிருக்காங்க. உயிர் தப்பியவர்களில் ஒருவரான ரமேஷ் என்பவர் தன்னோட குடும்பத்தை ஜன்னல் வழியா வெளியே தள்ளி காப்பாற்றி இருக்காரு. ஆனா அதே பஸ்ஸோட மேல் படுக்கை அப்பர் பெர்த் பகுதியில தூங்கிக்கிட்டு இருந்த கியூயை நெருங்கிய நண்பர் கோ ரமேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், மனைவி, 2 குழந்தைகள் உட்பட தீயில சிக்கி உயிரிழந்துட்டாங்க. விபத்து நடந்ததும் அந்த வழியா போன சிலரும் பக்கத்துல இருந்த கிராம மக்களும் அலறல் சத்தம் கேட்டு உதவிக்கு ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்கதான் தீயணைப்பு வண்டிகள் வர்றதுக்கு முன்னாடியே ஜன்னல் வழியா வெளியே குதிச்ச சிலரை காப்பாத்தி இருக்காங்க. தீயின் வேகத்துல உயிரிழந்த பலரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிஞ்சு போச்சு. அதனால உடல்களை அடையாளம் கண்டுபிடிக்க போலீஸ் உயிரிழந்தவங்களுடைய உறவினர்கள் கிட்ட இருந்து DNA மாதிரிகளை சேகரிச்சு சோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆந்திர அரசு இந்த விபத்துல உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு 5 லட்சம் நிவாரண உதவி அறிவிச்சிருக்கிறாங்க. பஸ் டிரைவர்கள் மற்றும் விபத்துக்கு காரணமான இருசக்கர வாகன ஓட்டுநர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பயணிகளோட பாதுகாப்பு மற்றும் அவசர கால வெளியேறும் வழிமுறைகள் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் பத்தி பல கேள்விகளை எழுப்பியிருக்கு.